இவங்களுக்கு டிமாண்டு அதிகம். இவங்களை எடுத்து இவங்களை இன்னும் உருவாக்கி இவங்க மூலமாக பெரிய காரியங்களை தான் உலக மனிதர்கள் நேபுகாத் நேச்சார் எல்லோரும் என்ன செய்கிறாங்க, சாதிக்கிறாங்க. இது செலக்ட் பண்ணுறது ஃபிட்டான பீப்புளை, அதுக்கு சூட்டபிள் பர்சனை, அப்ராப்ரியேட் பர்சனை தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஆனால் தேவனுடைய தெரிந்தெடுப்பு, நீங்கள் 1 கொரிந்தியர் 21 27 வசனத்தை எடுங்க. 1 கொரிந்தியர் 1:27. நல்லா கவனிங்க. இப்படிப்பட்ட ஞானம் உள்ளவங்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை, but God hath chosen the foolish things of the world to confound the wise, and God hath chosen the weak things of the world to confound the things which are mighty. பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி, and the base things of the world and the things which are despised hath God chosen, and things which are not, to bring to naught things that are. இழிவானவை, உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாக எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் இருக்கிறதுல பெஸ்ட்டாக பார்த்து செலக்ட் பண்ணி நேபுகாத் நேச்சார் தன்னுடைய ராஜ்யத்தை, பிசாசு தன்னுடைய ராஜ்யத்தை அவன் கட்டுகிறான். பிசாசுக்கு கிரியேட்டிவாக ஒன்றும் செய்ய முடியாது. அவன் காப்பி பண்ணுறவன் இருக்கிறத எடுத்து கள்ள நோட்டை அடிக்கிறவன். 300 ரூபா கள்ள நோட்டு பார்த்துருக்கீங்களா? 300 ரூபா கள்ள நோட்டு பார்க்கலையா? அடிக்க முடியாது. ஏன்னா 300 ரூபா என்ன செய்யாது, கிடையாது, நல்ல நோட்டு இல்லை. இப்போ எது நல்ல நோட்டு இருக்கோ அதுதான் கள்ள நோட்டை என்ன செய்யும். பிசாசு he is not a creator, he is a creation. தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட கேருப். ஆனால் தேவன் அப்படி கிடையாது. தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்னே உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. பலவீனமானவங்களை, படிக்காதவங்களை, அற்பமாக எண்ணப்பட்டவங்களை. இப்போ ஏன் என்னைய பாஸ்டாக வச்சுருக்காரு? ஏன்னா என் மனைவி என்னைய விட அவங்க இன்டெலிஜென்ட். அவங்களே சொன்னாங்க, சகோதரிகள் லீடர்ஷிப்பில் நிறையா இல்லை. காரணம், ஹஸ்பண்டை விட அவங்க எப்படிப்பட்டவங்க, இன்டெலிஜென்ட் உள்ளவங்க. ஒரு ஆளை பார்த்தாலே ஏங்க இந்த ஆளோட பழகாதங்க, இந்த ஆள் பார்வை சரியில்லைன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. அவங்களுக்கு உள்ளுணர்வு ஜாஸ்தி, 3% கூட இன்டெலிஜென்ஸ். பொதுவாக கணவன்மார்களை விட சிஸ்டர்ஸ் கண்டுபிடிப்பாங்க. அதனால தான் அவங்கள ஆண்டவர் துணையாக வைத்தார். இப்போ நல்லா கவனிங்க, தேவன் அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ காப்பி பண்ணுறவங்க இருக்கிறதுல பெஸ்ட் அப்படி கிடையாது. அவர் பலவீனமானவர்கள், பக்கத்தில் பலவீனமானவர்கள், பைத்தியமானவைகள், குறைவுள்ளவர்கள், இப்படிப்பட்டவங்களை சூஸ் பண்ணி அவங்கள பெரியாள் ஆக்கி, இன்னொருகளை சொல்லப்போனால் சிறியவனை புலியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோட உட்கார பண்ணுகிற கர்த்தர். அல்லேலூயா. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. கரங்களை தட்டி என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஈவனானதே அதுதான் கிருபை, அவர்தான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே. நல்ல கரங்களை தட்டி என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. ஜீவனை பார்க்கிலும் பெரியது, பரமனின் ஈவினில் சிறந்ததே, எனக்கு அது இலவசமானதே.
தேவ கிருபையே ஜீவனை பாட்டிலும் பெரியதே, பரமணி நீவினில் சிறந்ததே, எனக்கு அது இலவசமானதே. தேவ கிருபையே அவர்தான் கிருபை, அவர்தான் கிருபை, என் இயேசு எந்தன் கிருபையானாரே. அவர்தான் கிருபை, அவரே கிருபை, நம் இயேசு நமக்கு கிருபையானாரே. தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும், தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும், நம்பி வந்தோரை மனதார உயர்த்தும், நம்பி வந்தோரை மனதார உயர்த்தும், அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே, என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. திகைத்து நின்றோரை கைப்பிடிச்சு நடத்தும், திகைத்து நின்றோரை கைப்பிடிச்சு நடத்தும், நகர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும், நகர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும், அதுதான் கிருபை. என் இயேசுவிலும் உயர்த்தி வைத்ததே, அதுதான் கிருபை, அவரு கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே. கரங்களை தட்டி கொஞ்சம் ஃபாஸ்டா படிக்கலாம், கொஞ்சம் ஃபாஸ்ட். என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தில் தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும், தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும், நம்பி வந்தோரை மனதார உயர்த்தும், நம்பி வந்தோரை மனதார உயர்த்தும். அதுதான் கிருபை, நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே, திகைத்து நின்றோரை கைப்பிடிச்சு நடத்தும், திகைத்து நின்றோரை கைப்பிடிச்சு நடத்தும், தகர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும், தகர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் ஜீவியத்தின் பாடலானதே, ஜீவனை காட்டிலும் பெரியதே, பரமணி நீவினில் சிறந்ததே, எனக்கு இலவசமானதே. தேவ கிருபையே ஜீவனை காட்டிலும் பெரியதே, பரமணி நீவினில் சிறந்ததே, நமக்கு இலவசமானதே. தேவ கிருபையே அவர்தான் கிருபை, அவர்தான் கிருபை. என் இயேசு எனக்கு கிருபையானாரே, அவர்தான் கிருபை, அவர்
கிருபையானாரே. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. அல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சத்தத்தை உயர்த்தி சொல்லலாமா? வைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை இது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கரங்களை உயர். தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி கேடகம் நீரே மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே. ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி விழித்தெழுவே. தேவன் ஆதரிக்கின்றீர். அச்சமில்லையே கலக்கமில்லையே. அச்சமில்ல. சத்தத்தை உயர்த்தி வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. தோல்வி என்றும் எனக்கில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. தோல்வி என்றும் எனக்கில்லையே. கேடகம் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன். அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன். அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை. விரும்பத்தக்கவை தூய்மையானவை. அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். கேடகம் நீரே மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. கரங்களை உயர்த்தி கேடகம் நீரே மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர
தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. ஓலமன சாந்தலம கோரம லகரபனம ஹதரமன லகரபன சாந்தரமன. ஓ ஹalleluya. வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா, எங்க ராஜா, தங்க ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர சுகம் தந்தீரையா, பலன் தந்தீரையா, சுகம் தந்தீரையா, பலன் தந்தீரையா, பலன் தந்தீரையா. வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. இருள் நீக்கும் வெளிச்சமே, இருள் நீக்கும் வெளிச்சமே, என்னை காக்கும் தெய்வமே, இருள் நீக்கும் என்னை காக்கும் தெய்வமே, என்னை காக்கும். தெய்வமே. மனம் இறங்கினீரே, மறுவாழ்வு தந்தீர். மனம் இறங்கினீரே, மறுவாழ்வு தந்தீரே. சொல்லலாம், மனம் இறங்கினீரே, மறுவாழ்வு தந்தீரே, மறுவாழ்வு தந்தீரே. வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. உலகமெல்லாம் மாயையா, உம் அன்பொன்றே போதுமையா. உலகமெல்லாம் மாயையா, உம் அன்பொன்றே போதுமையா. பிரசன்னோ பிரசன்னம், பிரசன்னோ பிரசன்னோ. ஹalleluya. ரமண கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. பிரசன்னோ பிரசன்னோ, தேவ பிரசன்னோ. ஆஹா, பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால வியாதி உள்ளவங்க நெஞ்சு மேலேயோ வியாதிப்பட்ட இடத்துலையோ உங்களை கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவருடைய ஒரு சுகம் அளிக்கும் வல்லமை இங்கே கடந்து வந்திருக்கிறது.
இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரை தூக்க முடியாத கைகள் தூக்கப்படுவதா, மூட்டு வலிகள், கழுத்து வலிகள், பேக் பெயின், எலும்பு சம்பந்தமான பலவீனங்கள், ஜாயிண்ட் பெயின் சுகமாகும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே, ஹெட்டேக், நாள்பட்ட வியாதிகள், சுகவீனங்கள், எல்லா விதமான அசைக்க முடியாத விரல்கள், முடி கொட்டுகிற காரியம், டேண்ட்ரஃப் எல்லாம் பிள்ளைகளை விட்டு விலகுவதாக நான் அவர்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணி அவர்கள் காயங்களை கட்டுவேன். உன் அப்பத்தையும் தண்ணி ஆசீர்வதிப்பேன். வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன். உன் ஆயுசு நாட்களில் பூரணப்படுத்துவேன்னு சொன்ன கர்த்தர், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். எகிப்திற்கு வரப்படின வியாதி ஒன்றும் வரப்பண்ணே. மெய்யாகவே எங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டு உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமானோ. சுகம், ஜீவன், ஆரோக்கியம் பிள்ளைகளுக்கு உண்டாவதாக தடைகளை நீக்கி போடும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாம் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். இந்த மாதம் நன்மைகள் தேவன் நமக்கு அருளுகிற மாதம். சத்தமாக சொல்லுங்க, நன்மைகள் தேவன் அருளுகிற ஒரு மாதம். வேதம் சொல்லுது, எத்தனையோ காரியத்தில் தேவன் நன்மையை தருகிறாராம். சில வசனங்களை சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு முக்கியமான சப்ஜெக்டை தான் நான் எடுக்க போகிறேன். வாசிக்கலாம், சில வசனங்களை வாசிங்களேன். 65:4 சங்கீதம் வாசிங்க. சங்கீதம் 65:4. நன்மைகளின் மாதம், நன்மை உங்களுக்கு பலனாக வரும். பக்கத்தில் சொல்லுங்கள், நன்மை செய்து சோர்ந்து போயிட்டீங்களா? நன்மை உங்களுக்கு பலனாக வரும். நீதிமானுக்கு நன்மை பலனாக வரும். 13:21 நீதிமொழிகள். இப்போ நன்மைகளை குறித்து இந்த குட்னஸ் 65:4 வாசிகள் வேகமாக சில வசனங்கள். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாக இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். நல்ல கவனிங்க, நீங்களாம் இந்த சர்ச்சுக்கெல்லாம் வரலை, எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாக இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தி ஆகும். எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். உமது பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால். அப்போ கூடி வரும் பொழுது, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை மனிதர்கள் சொல்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுது 133 சங்கீதத்தில், இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அது ஆரோன் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும். பாஸ்டர், உங்களுக்கு தாடி இல்லை அப்படி நினைக்காதீங்க. யாராவது ஒட்டு தாடி கொடுத்தா நான் போட நான் ரெடியாக இருக்கேன். அவன் தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குறதுக்குமான நல்ல தைலத்துக்கும். that went down the skirts of the Aaron, his garments. அடுத்த வசனம், எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பா. ஐயா, இந்த நான் எத்தனையோ, எனக்கு வயசு இப்போ 57 வயசு ஆகுது. பிறந்ததுலேருந்தே சர்ச்சுக்கு போய்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த வசனம் சொல்லப்படும் பொழுது ஒரு பனி நம்ம மேலே இறங்குமே, அதற்கு ஈடு இணை உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. உணர்ந்தவங்க இந்த வசனத்தினுடைய வெளிச்சம் பிரசித்தம் தந்து. நேற்று நதிகளை பற்றி ஹீலிங் சர்வீஸில் நான் பேசினேன். சுகமுண்டாக்கும் நதி நாகமான் யோர்தான் நதியில் அப்படி முழுந்து எந்திக்கிறான். மார்க் 1:5 இயேசுவும் அதே யோர்தான் நதியிலே எந்திக்கிறார்.
எசேக்கியேல் 47 போட்டிருக்கு, சுகம் உண்டாக்கும் நதி. எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் ஆகிய நதி, சுகம் உண்டாக்கும் நதி. டெய்லர் ஒரு 10 சட்டை எனக்கு சாமுவேலுக்கு அவன் தாய் சின்ன சட்டையை தைத்தால மாதிரி ஒரு ஃபேமஸ் டெய்லர்கிட்ட போய் 10 சட்டை, போன வருஷம் 5 சட்டை, இந்த வருஷம் 5 சட்டை, சட்டையவே நீட்டாக நீட்டாக தையன்னு அவன் பார்த்தா கொஞ்சம் குட்டை சட்டையாக தைச்சிட்டான். பரவாயில்ல, ஆனாலும் வேதத்தின் பிரகாரம் சாமுவேலுக்கு அவனுடைய தாய் வருஷந்தோறும் சட்டையை தைத்து கொடுத்தது போல் இதை விட நீளமாக அங்கி ஆயிருமோ? ஓகே. ஆனால் எங்கள் அப்பா என்னை அங்கி போட்டு பார்க்கணும்னு தான் ஆசை. ஒருத்தரை கேட்டேன், உங்கள் பிள்ளைங்க 2 பிள்ளைங்க என்ன செய்யுது அப்படின்னு. திருமங்கலத்தில் ஒருத்தர் மருத்துவர், ஒருத்தர் குருத்துவர் அப்படின்னு. அதான் ஒரு பிள்ளை டாக்டர் எம்டி, இன்னொன்று சிஎஸ்ஐ பாஸ்டர். ஒன்று மருத்துவர், ஒன்று குருத்துவர் அப்படின்னு. அதுபோல் நல்லா கவனிங்க. நான் இப்போ இதில் விட்டேன், வசனம் உபாகமத்தில் போட்டிருக்கு, என்னுடைய வார்த்தை பனி போல உன் மேலே என்ன செய்யுமா? இந்த வெளிப்பாட்டு வசனத்தினுடைய வெளிச்சம், அதை கேட்டு நம்ம ருசி கண்டுட்டோம்னா நம்மளால் விடவே முடியாது. அதை ருசி கண்டவன் தான் தாவீது. கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாக இருந்து தியானம்னு வசனம் மாத்திரமல்ல, அது பாடலாகவும் படிக்கலாம். அல்லேலூயா. நம்ம 2 வீலரில் ஓட்டுறவங்க, கார் ஓட்டுறவங்கெல்லாம் ஏறி உட்காந்து பாட்ட ஆரம்பிச்சிருங்க. உங்கள் பலத்தில் நீங்கள் ட்ரைவ் பண்ணலை, அவருடைய பலத்தில். அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க. அப்போது அங்கே வாசிங்க, அது போடுங்க. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் என்ன செய்கிறாராம்? எல்லாம் சொல்லுங்கள், எவ்வளவு நன்மை. எல்லாம் சொல்லுங்கள், எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆடு. அப்போது நன்மைகள் தேவனுடைய ஆலயத்தில் தேவ பிள்ளைகள் கூடி வரும்பொழுது நம்முடைய வீட்டின் நன்மையினால் திருப்தியாகும். இன்னும் ஒருபடி மேலே போடுது, உம்முடைய ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால் எங்களை திருப்தி ஆக்குகிறீர். கரங்களை தாட்டுங்களா. அல்லேலூயா. அப்போ சபையோடு ஒட்டி கொள்வது, சபையோடு இணைந்து கொள்வது, சபையை தவறாமல் நான் பார்த்த அளவில் ரெகுலராக சர்ச்சை அட்டன் பண்ணுறவங்க, அந்த பிள்ளைகள் எங்கேயோ ஆண்டவர் கொண்டு போயிடுறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு பழைய ஸ்பேர் பார்ட்ஸ் கார் ஜாமான் விற்கிற ஒரு குடும்பம், அந்த குடும்பம் சர்ச்சிலேயே தான் கிடக்கும். அந்த பசங்க நாங்கள் எல்லாம் சேர்ந்து செவுத்தை தேய்ச்சிக்கிட்டு, ஜன்னலை சர்ச்சை க்ளீன் பண்ணிக்கிட்டு, பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு, அதில் 3 பையனும் ரொம்ப ஆவரேஜ். அதில் ஒரு பையன் இன்றைக்கி லண்டனில் இன்ஜினியராக IFS இங்கே இந்தியாவில் இருந்தார், பாஸ் பண்ணி எப்படி தான் அப்படி ஞானம் வந்துச்சோ லண்டனில் இன்ஜினியராக இருக்கு. இன்னொரு பையன் அவன் திருச்சியில் CBI ஆஃபீஸர். இது 2யும் சேர்த்துக்கிட்டலாம். ஒன்றும் ஃபெயிலு, பாலிடெக்னிக் ஃபெயிலு, படிப்பே வராது, செல்வின். அவன் எங்கே கேட்டால் இவனுக்கு 2 பேரை விட சம்பளமும் கூட. 1 மாதம் வேலை பார்த்தா 2 மாதம் அவனுக்கு லீவா, 3 மாதத்துக்கு சேர்த்து சம்பளம் வந்துடுமா. அவன் கடலுக்கு அடியில் போய் கப்பலில் உள்ள அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் ரிப்பேர்லாம் போய் கடலுக்கு கீழே போய் பண்ணுறான்னா, இவங்க 2 பேரை விட எவன் முட்டாளோ எவனுக்கு படிப்பு வராதோ அவன் தான் டாப்புக்கு போயிட்டான் இன்றைக்கி. கரங்களை தட்டங்களை. ஆலயத்தினுடைய சம்பூர்ணத்தினால் அப்போ சர்ச்சுக்கு வர்றது, சர்ச்சோட ஒட்டி கொள்வது, தேவ பிரசன்னத்தில் கூட்டு அண்ணாயிட்டிங்க. இந்த ஆவியானவர் ரொம்ப அழகாக அங்கே மூவ் பண்ணுவார். கஷ்டம்தான், சர்ச்சுங்கிறது சாதாரண கிடையாது. பாஸ்டருங்கிறது ஒரு கடினமான வேலை. விசுவாசிகளாக இருப்பது கஷ்டம். ஏன்னா எருசலேம் இசைவனைப்பாய் கட்டப்பட்ட நகரம். ஆனால் சபை இசைவனைப்பாய் கட்டப்பட்டு வருகிறதா. சபையில் நீங்கள் நேசிக்கும் போது எருசலேமே உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்து இருப்பார்கள். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள. இப்போ நல்லா கவனிங்க, நன்மைகளுக்கு பல காரியங்கள் இருக்குது. வேகமாக போகுது. இன்றைக்கி ஒரு காரியத்தை நான் வேகமாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். வருஷத்தை தேவன் என்னைக்காவது நன்மை செய்கிறவரா, டெய்லி செய்கிறவரா? சத்தமாக சொல்லுங்களேன். டெய்லி செய்கிறவரா, என்னைக்காவது செய்கிறவரா? அத்தி பூத்த மாதிரி வேதம் சொல்லுது. 65 அதே 65:11 வாசிங்க. வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டி. நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா.
வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டி பாதையை நெய்யாய் பொழிய பண்ணுகிறீர். சில கல்யாண வீடுகளில் ஒருத்தர் சொன்னார், சாப்பாட்டுக்கு அந்த சாம்பார் சாதம் இதில், மாப்பிள்ளை பார்த்து நெய்யை ஊற்றிடாத, கரண்டி என்ன செய்ய காட்டு, நெய்யை ஊற்றிடாத, கரண்டியை காட்டினா போதும். எங்கள் வீட்டுக்கு ஒரு பிராமணால் சகோதரர் வந்திருந்தார். எங்கள் அம்மா, சாமி எங்கள் வீட்டில் சாப்பிடுவீங்களா? ஓய் சாப்பிடுவோனே, நானும் பக்கத்தில் இருக்கேன். என்ன இருக்குது? சாதம் இருக்குது, மீன் குழம்பு இருக்குது. நான் அதெல்லாம் எனக்கு வேண்டாம், சாதமும் கொஞ்சம் அந்த பொடியும் பருப்பு பொடியும் தந்து நெய்யை ஊற்றுங்கன்னா ஊற்றுங்கோ 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 ஊற்றுங்கோ. இது என்ன இது அபிஷேகத்தை வாஞ்சிக்கிறது போல் சாமி எதை வாஞ்சிக்கிறாங்க? நெய்யை வாஞ்சினாப்பா. நான் உட்காந்துருக்கேன், சாதத்தையும் நெய்யும் அந்த பருப்பு சாதத்தையும் போட்டு பிணைஞ்சி மனுஷன் அடித்தாரு அடி. அது சாப்பிட்ட தடமே இலையில இல்லை. கடைசியாக ஒரு வேலை பண்ணார். ஆண்டவர் பண்ணுறாரு, ஐயா கரண்டியை காமிக்கிற அப்பா இல்லை, வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி பாதையை நெய்யாய் பொழிய பண்ண நல்ல கரங்களை தரு. அல்லேலூயா. இன்னும் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 84:11 உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காது ஈரா. 107:8 பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறார். 107:8 போடுங்க. தவனமுள்ள ஆத்மாவை, Oh, that man would praise the Lord for his goodness and for his wonderful work to the children of men. தவனமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறார். 122:9 கூட வாசிங்களேன். 122:9 என் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்து நிமித்தம், because of the house of the Lord our God will seek thy good. எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்து நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். இன்னொரு வசனம். ஓகே, 1 தீமோத்தேயு 6:17 கூட வாசிங்களேன். நான் சொல்லிடுறேன். நாம் அனுபவிக்கிறதுக்கு சகல நன்மைகளையும், எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், சகல நன்மைகளையும் நாம் அனுபவிக்கிறதுக்கு சம்பூர்ணமாய் அருளுகிற, எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், சம்பூர்ணமாய். சம்பூர்ணமாய். ஃபால்ஸில் குளிக்கும் போதெல்லாம் கர்த்தர் என்கிட்ட பேசியிருக்கார், மகனே நான் என் பிள்ளைகளுக்கு இந்த அருவியை உண்டாக்கி வச்சேன். ஆனால் குற்றாலத்துக்கு வந்து ஹீட்ரு போட்டு லாட்ஜிலேயே குளிக்கிற கேஸுகள் நிறையா இருக்குது. குளிரு தான் செய்யும். நம்ம கோவளம் பீச்சில் ட்ரூஹண்ட்ரத்தில் ஒரு தடவை கடலில் குளிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆண்டவர் சொல்கிறார், என் பிள்ளைகளுக்காக சகல நன்மைகளையும் நான் அனுபவிக்க என்ன செஞ்சுருக்கேன், வச்சிருக்கேன். ஆனால் அனுபவிக்கிறது எல்லாம் உலக மனுஷனும் அவங்களும் இவங்களும் தான் அனுபவிக்கிறாங்க. ஆண்டவர் அழகழகான பூக்களை, செடிகளை, மரங்களெல்லாம் வைத்து ஆண்டவர் சொன்னார், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் சேர்க்கிறதும் இல்லை நூறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு இவ்வளவு அழகாய் நான் உடுத்துவிப்பேன். ஆனால் கலர் ஏதாவது சேரிகிரி கல்யாணப்பட்டுலாம் செலக்ட் பண்ணோம்னா நேராக இந்த கொடைக்கானலில் என்ன பூங்கா, பிரெயின்ஸ் பூங்காவா, ஆமாம், இது பிரயான்ஸ் பூங்காவோ ஏதோ ஒன்று, கிரையான்ஸோ ஏதோ ஒன்று, அந்த பூங்காவை போய் பாருங்கள். ஊட்டியில் ஒரு தடவை போகிறேன், அந்த ரோஸில் 1500 வகை இருக்குது. கலரை பார்க்கணுமே, எப்பா எவ்வளோ காட் ஆஃப் வெரைட்டி. இவைகளை உடுத்து வைக்கிற தேவன். அது மழை நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரோடும் சுத்தமாக இருக்கும், எல்லா செடி கொடிகளில் உள்ள தூசிலாம் க்ளீன் ஆகி பச்சை பசேன்னு. அது மதுரையில் எங்கே பார்த்தாலும் மரங்கள், செடிகள், கொடிகள் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். ஆண்டவர் சொல்கிறார், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாரு.
நாம் அனுபவிக்கிறதுக்கு சகல நன்மைகளையும் சம்பூர்ணமாய் அருளுகிற கர்த்தர். 1 தீமோத்தேயு 6:17 பார்த்தீங்கன்னா எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, நாம் அனுபவிக்கிறதுக்கு சகல நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். ரொம்ப இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்கு தெரியுமா? பட் இன் த லிவிங் காட் வி கிவ் அஸ் ரிச்லி ஆல் திங்ஸ் டு என்ஜாய். எப்போ இன்னைக்கு சபை இருக்கிற ஒரு வார்த்தை என்ஜாயா. நான் பைபிள் சொல்லுது நீ அனுபவிக்க வேண்டும். எல்லாம் சத்தமாக சொன்னீங்க, நல்ல நன்மைகளை இந்த பூமியில் அனுபவிக்கணும். அதுக்காக கடன் வாங்கி ஆடம்பரம் அப்படி நான் சொல்லலை. மேக்சிமம் நீங்கள் நல்லதை உடுத்தணும், நல்லதை சாப்பிடணும். ஒரு சிஸ்டர் சொல்கிறேன், பாஸ்டர் ஜோம் பண்ணிடுங்க. எதுக்கு? என் வீட்டுக்கார்ட்ட மிச்சர் வாங்கினா கூட நான் ஜோம் பண்ணால் தான் அவர் வாங்கிட்டே வருவார். பெரிய கஞ்சன். ஒய்ஃப், பிள்ளைகள் 3 பசங்க, வளர்கிற பசங்க. ஏதாவது ஒரு பந்து இந்தியில் அந்த பசங்களை பாவம் போல் நான் பார்ப்பேன், சாப்பிடுவாங்க சாப்பாடு. மிச்சர் வாங்கிறதுக்கு ஒய்ஃபு ஜோம் பண்ணி அவர் கர்த்தர் அவர் உள்ளத்தில் பேசினா தான் மிச்சரே வாங்கிட்டு வருவார். பணம் 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 எது? பணம் தவறல்ல, பண ஆசை, பண ஆசை. அப்போ நல்லா கவனிங்க, சகல நன்மைகளை கொடுக்கிற தேவன். இன்னைக்கு ஒரே ஒரு காரியங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். வாசிக்கலாம். 103 சங்கீதம் 4-5 சேர்த்து வாசிக்கலாமே. நல்லா கவனிங்க. ரட்சிக்கப்பட்ட உடனே பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார். அடுத்தாப்புல போட்டிருக்கு, உன் வாயை நன்மையினால் திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமாய் உன் வயது. எல்லாம் பக்கத்தில் சொல்லுங்களேன், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. புரியுதா? இன்னொரு வகையில் சொல்ல போனால், நீங்கள் எதை பேசுவீங்க அப்படின்னா, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசு. ஒரு மனுஷனுடைய நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படியே அவன் இருக்கிறான். இன்னைக்கு சொல்லக்கூடிய முக்கியமான செய்தியினுடைய டாபிக் என்னன்னா, ஐயா, நீங்கள் சொல்லுகிற வார்த்தையை பரலோகம் நிறைவேற்ற துடித்து கொண்டு இருக்கிறது. நல்ல ஒரு கையை தட்டி, நீங்கள் பேசுகிற வார்த்தையை, நீங்கள் பேசுகிற நல்ல வார்த்தையை நிறைவேற்ற பரலோகம் காத்து கொண்டு இருக்கிறது. இப்போ ஆண்டவர் பலமாய் என்று இடைபடுகிற ஒரு வார்த்தை, எல்லா காவலோடும் உன் நாவை காத்துக்கும். நாவை காத்து கொண்டாலே இருதயத்தை காத்துக்கொள்ளும். ஏன்னா அதனிடத்திலிருந்து என்ன புறப்படுமா? ஜீவ ஊற்று. அது கல்வாரி சிலுவைக்கு பிறகு என்னை விசுவாசிக்கிற எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள். ஐயா, நீ என்ன சொல்லுகிறாயோ அதை பரலோகம் செய்வதற்காக துடித்து கொண்டு இருக்கிறது. அதுதான் இந்த நாளை செய்தியினுடைய தலைப்பு. ஏன்னா நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. மார்க்கு 11:23 எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு போ, சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் அவன் இருதயத்தில் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். For verily I say unto you that whosoever shall say unto his mountain, be thou removed and be thou cast into the sea, and shall not doubt in his heart, but shall believe that those things which he said shall come to pass, he shall have whatsoever he said. எவனாகிலும், எல்லாம் சத்தமாக, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே என்று மெய்யாகவே உங்களுக்கு இது இயேசுவினுடைய வாயிலே இருந்து வந்த வார்த்தை. எவனாகிலும், whoever may be.
அப்போ தேவன் சொல்ல வச்சு தான் வார்த்தை முன்பாக வந்து தான் அதை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு சாட்சி. கோயம்புத்தூரில் ஒரு பாஸ்டருக்கு ஒரு பெரிய இடத்த ஒரு நாயக்கர், ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், தொழிலதிபர் கொடுத்துட்டார். எப்படி கொடுத்தார் அப்படின்னா, அவர் வியாதியாக இருக்காருன்னு யாரோ சொல்லியிருக்காங்க, ஜோம் பண்ண வாங்க அப்படின்னு பாஸ்டரை கூப்பிட்ருக்காங்க. இவர் ஆக்சுவலாக போகிறதுக்குள்ளே அவர் ரொம்ப சீரியஸ் கண்டிஷனாக இருந்த அந்த நாயக்கர் இறந்து போனார் பெட்டில். இவர் இறந்துட்டார் வச்சார்னு இவருக்கெல்லாம் தெரியலை போன பாஸ்டருக்கு. இவர் நேராக அசிஸ்டண்ட் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணான்னு இவர் கூட போய் நேராக போய் அவங்க எல்லாம் அந்த வீட்டார் அவர் அடக்கம் பண்ணுறதுக்கு வேண்டிய எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த போன போதகர் செத்து போனான்னு தெரியாமல் ஒரு ஜோம் பண்ணிவிட்டு அந்த வீட்டுக்காரங்களை பார்த்து சொன்னாரா, கோயம்புத்தூரில் உண்மையாக நடந்தது. அந்த ஒய்ஃபு எல்லாமே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்களாம். இவர் இறந்து போனார்னு தெரியாது. இவர் போய் சொன்னாராம், அரை மணி நேரத்தில் காஃபி கேட்பார், நீங்கள் காஃபி கொடுங்க, வேறு ஒன்றும் இல்லை, நான் ஜோம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டார். அப்போ பக்கத்தில் இருந்து ஒருத்தர் கூப்பிட்டாராம், காஃபியா கேஃபின் பாக்ஸா அப்படின்னாராம். காஃபி கொடுக்கணுமா சவப்பட்டி வாங்கணுமா? பாஸ்டருக்கு இவர் என்னைய மாதிரி டியூப்லைட்டு டக்குன்னு புரிஞ்சுக்கிட தெரியாது. இவர் சொல்கிறார், நான் காஃபி குடிக்கிற காஃபி கேட்பார், கொடுங்க அப்படின்னு. மறுபடியும் அந்த ஆள் விட மாட்டேங்க, இல்லை எங்கள் பிரகாரம் நாங்கள் பால் தான் வாயில் ஊற்றுவோம் அப்படின்னு செத்த பிறகு. சில ஆட்களில் போராடுறதை பார்த்தீங்கன்னா கேட்குற கேள்வி. இவர் சொன்னார், இல்லை காஃபி கேட்பார், அரை மணி நேரம் கழித்து காஃபி கொடுங்க சொல்லிட்டு போயிட்டாராம். கரெக்டாக 30வது நிமிஷம் ஆகுதான் அவர் எந்திரிச்சு உட்காந்து எனக்கு காஃபி கொடுங்கன்னு கேட்டாராம். இறந்து போன மனுஷன் காஃபி கொடுங்க கொடுத்துருக்காங்க. மனுஷன் 1 லிட்டர் காஃபியை குடிச்சிட்டு டாக்டர்லாம் ஆச்சரியப்பட்டேன், 4 காலி ஆகிட்டான், பல்ஸ் கில்ஸ் எல்லாம் போய் அரை மணி நேரம் ஆச்சு. எல்லாம் ஹாஸ்பிட்டலில் முக்கியமான டாக்டர்ஸ் வந்துட்டாங்க, சொந்த பந்தம் எல்லாம் வந்துட்டாங்க. செத்து போய் அதுக்குள்ளே அங்கே அவர் சொந்த ஊரில் பந்தல் கிந்தல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் எந்திரிச்சு உட்கார்ந்தார். அப்போ நல்லா கவனிங்க, நீங்களும் நானும் என்ன சொல்லுகிறோமோ அது அப்படியே என்ன செய்யும், நடக்கும். இயேசு சொல்கிறார் லாசருவை பார்த்து, லாசருவே வெளியே வா. வேதம் சொல்லுது, கல்லை புரட்டி போடுங்கள். கல்லை புரட்டி போட்டோன்னு அவன் வந்துட்டான். அவுத்து விட்டாச்சு. அப்போ இயேசு சொன்னால் எப்படி பரலோகம் வந்து செய்ய தயாராக இருக்கிறதோ, நீங்களும் நானும் சொல்லுகிற வார்த்தைக்கு முழு பரலோகமும் செய்ய துடித்து கொண்டு இருக்குது. கரங்களை தட்டுங்கள். அல்லேலூயா. மலேசியாவில் அப்படி தான் ஒரு பையன் பைக் ஆக்சிடெண்ட்டில் இந்த R15 இந்த பைக்கில் நம்ம பிள்ளைகளை அப்படி பார்க்கல, கொஞ்சம் பைய போங்க, பிள்ளைகள்லாம் விங்கன்னு நம்மளை தாண்டி போகும்போது ஆண்டவரே பிள்ளையை பாதுகாத்துக்கணும். சில நேரம் கோவத்தில் கூறுகட்ட பையன் எப்படி போகிறான்னு ஆண்டவரே பிள்ளையை பாதுகாத்துக்கணும், திட்டாது உனக்கு ஜோம் பண்ணிடுறேன். மலேசியாவில் பைக் ஆக்சிடெண்ட்டில் ஒரு பையன் மண்டை 2ஆக பிளந்து மூளையும் அவனுக்கு கிழிஞ்சிட்டு கோமா ஸ்டேஜ். அவங்க அம்மா பேர் மேரி அழுதுகிட்டே இருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டலில். சென்னையிலேருந்து ஒரு ஊழியக்காரருக்கு ஜோம் பண்ணுங்க, பையன் மூளை கிழிஞ்சிட்டு மண்டை பிளந்துட்டு கோமா ஸ்டேஜி, ஏதோ வெஜிடபிள் மாதிரி இருக்கிறான், பிழைக்கவே கஷ்டம்ட்டாங்க டாக்டர்ஸ், நீங்கள் ஜோம் பண்ணு. ஊழியக்கார் ஜோம் பண்ணிட்டு சொன்னார், இன்னும் 5 நிமிஷத்தில் உங்கள் பையன் அம்மானு சொல்லி எழுந்திருப்பான் அப்படின்னு சொன்னார். மூளை கிழிஞ்சிட்டு மெடிக்கல் பிரகாரம் அவன் சுகமே ஆக முடியாது, மண்டை பிளந்துட்டு. ஆனால் தம்முடைய ஊழியக்காரர் இல்லாட்டினவர்கள், தேவ பிள்ளைகள் ஒரு மனுஷன் சொல்கிற வார்த்தையை சொன்ன பிரகாரமே அந்த பையன் 5வது நிமிடத்தில் எழுந்து
அம்மா அப்படின்னு எழுந்து உக்காந்தானா, மலேசியாவில் உள்ள அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள 5 முஸ்லீம் டாக்டர்கள் இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்களாம். கரங்களை தாட்டுங்க, அல்லேலூயா. வாசிக்கலாம் ஒரு வசனத்தை, ஏசாயா 44:26. ஏசாயா 44:26. நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி. பாஸ்டர், இது உங்களுக்கு தானே, எங்கள் வேலை இல்லையே. எங்கள் வேலை ஆஃபீஸ் போகணும், கையெழுத்து போடணும். ஆரம் செய்ய விரும்பு, ஆர்வது சினம், ஊக்கமது கைவிடேல். அடுத்தது மூக்குக்குள்ளே என்னது என்னமோ ஒன்று. நல்லா கவனிங்க, புதிய ஏற்பாட்டில் போட்டிருக்கு, எல்லாம் சொல்லுங்கள். இரத்தத்தினாலே கழுவி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ஆசாரியர்களும் ராஜாக்களும். ஐயா, புதிய ஏற்பாட்டில் எல்லாரும் ஆசாரியர்கள், எல்லாரும் ராஜாக்கள். கரங்களை தட்டி. நான் என் ஊழியக்காரின் வார்த்தையை நிலைப்படுத்தி, we are the ambassador for Christ, என் ஸ்தானாபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி குடியேறுவா என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பேன். எல்லாம் சொல்லுங்க, சொல்ல வச்சு பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, சொல்ல வச்சு பாழான பொருளாதாரத்தை, பாழான சரீரத்தை, பாழான குடும்பத்தை எடுப்பிப்பிக்கிற கர்த்தர். பாழான ஸ்தலங்களை எருசலேமை நோக்கி கட்டப்படுவீர்கள், குடியேறுவா என்று எருசலேமைக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, சொல்லி. சத்தமா சொல்லுங்க, சொல்லி. வேதம் சொல்லுது, அவைகளின் பாழான ஸ்தலத்தை எடுப்பிப்பவர். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, பாழான ஸ்தலத்தை எடுப்பிப்பவர். ஐயா, நீங்க வாயை திறந்து பேசும் பொழுது பரலோகம் உங்களுக்காய் காத்து கொண்டு இருக்கிறது. உலகத்தில் எந்த பட்டணமும் கிட்டத்தட்ட 66 முறை ஒரு பட்டணம் அழிந்து மறுபடியும் கட்டப்பட்டிருக்குன்னா உலகத்தில் ஒரே ஒரு பட்டணம், அது எதுனா எருசலேம். காரணம், கட்டப்படு என்று எருசலேமையும் குடியேறுவா என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லு. நீ சொன்னாதான் அதன் பாழான ஸ்தலங்களை நான் என்ன செய்வேன், எடுப்பிப்பவர். உங்கள் குடும்பத்தை எடுப்பிப்பார், பொருளாதாரத்தை. உங்கள் சரீரத்தை எடுப்பிப்பார், பொருளாதாரத்தை. கேன்சரில் 4th ஸ்டேஜ் ஒரு ஆள் கிட்டத்தட்ட சாகக்கூடிய நிலைமை. திடீர்னு பைபிள் படிச்சுக்கிட்டு இருந்தார். 118ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் நினைக்கிறேன், அதில் போட்டிருக்கு, நான் சாவாமல் பிழைத்திருந்தேன். பைபிள் வாசருக்கு திடீர்னு ஒரு வார்த்தை வல்லமை பைபிள்லேருந்து வந்துச்சு. மனுஷன் பிடிச்சிக்கிட்டான், அதையே பிடிச்சி தொங்குனான். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். சொல்லி சொல்லி சொல்லிய 4th ஸ்டேஜில் உள்ள கேன்சர் டோட்டல் ஹீல் ஆயிடுச்சு. கரங்களை தட்டுங்கள், அல்லேலூயா. ஆமாம், கெட்டு போகாமல். யோவான் 1:16 ஒரு ஆள் பீம் சிங்னு ஒரு மிலிட்ரியில் உள்ள ஒரு கேனல், நேற்று கூட சொன்னேன், சுகமொழிங்க ஆராதனையில் சொன்னேன். கெட்டு போகாமல், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ கெட்டு போகாமல். முதல்ல பைபிளை வாங்கி புதிய ஏற்பாடை வாங்கி பார்த்துருக்காரு, திறந்துருக்காரு. யோவான் 3:16 அதில் பார்த்தீங்கன்னா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு. கழுத்தில் இவ்வளோ பெரிய கட்டி, வாயிட்டு சாப்பிட முடியாது. வயிற்று மூலமாக டியூப்பை போட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்த மனுஷன், ஆனால் டெய்லி சொல்லிக்கிட்டு இருந்தான். அந்த புதிய ஏற்பாட்டை வாங்க எத்தனையோ வருஷம் முன்னால் கொடுத்தாங்களே, நான் தூக்கி தூர பீரோலில் எரிஞ்சிட்டேனே. இதை பார்த்து கெட்டு போகாமல் நான் கெட்டு போக மாட்டேன், நான் சாக மாட்டேன் சொல்லி 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 சொல்லிய 3 நாள் சொல்லி 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 வாய் வழி ஆகாரம் சாப்பிட முடியாது. இவ்வளோ பெரிய கட்டி, தைராய்டு வீங்கி சாகிற நிலைமைக்கு போய் கேனல் பீம் சிங், ஆண்டவர் அறியாத மனுஷன், ஒரு வசனத்தை பிடித்து சொல்லி 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 ஒய்ஃபை 3 நாள் கழித்து சொன்னார், கொஞ்சம் 1/2 டம்ளர் தண்ணி கொண்டு. அந்த அம்மா அழுதுகிட்டே சாக போகிறான்.
வாய்ட்டு எதையும் சாப்பிட்றாதாங்கன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு, சாப்பிட முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அரை டம்ளர் தண்ணியை குடித்த மனுஷன் சொல்லியிருக்கான், ஒரு டம்ளர் காஃபி கொண்டு வா அப்படின்னு. தண்ணியை குடிச்சிட்டு எங்களை சரி கடைசி ஆசை எதை கேட்காரு? ஆமாம், எனக்கு ஒருத்தர் தெரியும், கடைசி ஆசை. ஆமாம், கல்யாண வீட்டில் கொஞ்சம் பிரியாணி சாப்பிட்டா அன்றைக்கி ஆள் அவுட்டு. சாப்பிட எதை சாப்பிடுவோம்? சென்னையில் ஒரு ஆள் சுகர்னு வீட்டில் உள்ள ஆட்கள்லாம் இனிப்பே சேர்க்க மாட்டாங்க, ஸ்வீட்டும் கொடுக்க மாட்டாங்க. அவருக்கு வெறி மாரி ஆயிடுச்சு. எனக்கு சுகர் இருக்குதுன்னு நீங்கள் எல்லோரும் என்னைய ஒரு ஸ்வீட்டு சாப்பிட விட மாட்டேங்க, நீங்கள் எல்லோரும் போங்க அப்படின்னு காத்துக்கிட்டே இருந்தார். எல்லோரும் ஷாப்பிங் ஒரு மாலுக்கு போனாங்க குடும்பமாக. இந்த மனுஷன் வந்தான், வீட்டில் 1.5 கிலோ லட்டு. மாஸ்டர் வசனம் கேட்க வந்தால் கண்டதெல்லாம் சொல்லி எங்களை என்னமோ பண்ணுறீங்கள். 1.5 கிலோ லட்டை வாங்கி நடுகாலில் உட்காந்து தின்னு ஒரே ஆளா வெறி மாரி ஆயிடுச்சு. கடைசியில் இவங்க வந்து என்ன சாப்பிட்றீங்க? இன்னும் 3 லட்டு தான் இருக்குது, எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேன். விழுந்த மனுஷன் அவ்வளோதான், கடைசி ஆசை நிறைவேறிச்சு. நான் என்ன சொல்ல வரேன், கெட்டு போகாமல் இந்த ஆள் ஒரு டம்ளர் காப்பி கேட்டிருக்கேன். வீட்டம்மா அழுதுகிட்டே சரி குடித்தா சோழி முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் சேலையை அப்படி பொத்திக்கிட்டே காப்பியை கொடுத்துருக்கு. இந்த ஆள் மடக்குன்னு ஒரு டம்ளர் காஃபியை குடித்தவன் என்ன ஆகிப்போச்சு, இருக்கிற கட்டி சீல் எல்லாம் உடஞ்சி கெட்டு போகாமல் அந்த ஒரு வார்த்தை அவன் சரீரத்தை பாதிச்சு, அது எலும்புகளுக்கு சரீரத்துக்கெல்லாம் ஔஷதம், ஆரோக்கியம். பீம்சிங் ரட்சிக்கப்பட்டு சுகத்தோட 20 வருஷம் உயிரோடு இருந்தார். அதுக்கு பிறகு 20 வருஷம் உயிரோடு இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆண்டவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, ஆவி உள்ளது. நீங்கள் எதை வாயினாலும் அறிக்கை, வாட் எவர் யூ கன்ஃபஷன் யூ வில் பொசஸ். எல்லாம் சொல்லுங்கள், யுவர் கன்ஃபஷன் வில் பொசஸ் எவ்ரிதிங். அப்போ நீங்கள் சொல்லுகிறதுக்காக நிறைவேற்றும்படி முழு பரலோகமும் காத்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா ஆவியானவர் பூமியில் அசைவாடி கொண்டிருக்கிறார், ஆழத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். குமாரனாகிய இயேசு சொல்லுகிறார், இருள் இருக்கு, வெளிச்சம் உண்டாக கடவுள். சொன்ன மாத்திரத்தில் இயேசு சொன்ன மேனேஜர் ஆவியானவர் பாருங்க. அப்போ இவர் ஜிஎம்மா பிதா அப்படி கிடையாது, கர்த்தரே ஆவியானவர். அவங்களுக்குள்ள ஈகோ கிடையவே கிடையாது. புருஷன் முண்டாட்டிக்குள்ள என்ன ஈகோ? புருஷன் முண்டாட்டிக்குள்ள ஈகோ பார்க்கலாமா? ஒரு நான்ஷா பேசிக்கிட்டு இருந்தார் ஃப்ரெண்டோட, மேலே இருந்து ஒய்ஃபு சத்தம் போட்டுக்கிட்டே இருந்துச்சான். இவர் கண்டுக்கிடவே இல்லையா. திடீர்னு பார்த்தா பொருநான்ஷா ஒய்ஃபு மேலே இருந்து தண்ணியை கோரி ஊற்றுச்சான். ஃப்ரெண்டு கேட்டார் என்ன அப்படின்னாராம். இவ்வளோ நாள் இடி இடிச்சிச்சு, இப்போ தான் என்ன செய்யுது, மழை பெய்யுது. கொஞ்சம் ஞானமாக திட்டுங்க, ஜீவனை விட்டு செத்து தொலையா அப்படிங்கிறது யோபுனுடைய மனைவி. என்னம்மா பைத்தியக்காரி பேசுவது போல, அதான் மெண்டல்னு சொல்லாமல் பைத்தியக்காரி பேசுவது போல் நீ என்ன செய்த, எருமை மாடு அப்படி சொல்லிடுங்க. என்னம்மா பசுமாடு போல கத்திரியா மாடு. நல்லா கவனிங்க. அப்போ குமாரன் சொல்லுகிறார், வெளிச்சம் உண்டாக கடவுள். ஆவியானவர் உடனே முழு பரலோகமும் என்ன செய்யுது. இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்களோ அதை நிறைவேற்ற பரலோகம் காத்து கொண்டு இருக்கிறது. வேகமாக எடுக்கலாம். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் முதல் வசனம். அப்பொழுது எலிசா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. எலிசா நீ பேசாத எலிசா அப்படின்னு கர்த்தர் சொன்னாரா? முந்திரி கொட்டை அப்படிலாம் ஆண்டவர் சொல்லலை. இவன் சொல்கிறான் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அதுக்கு முந்தின அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சூழ்நிலையை பார்த்தா 2 ஸ்திரீகள் ராஜா உள்ள சாக்கு வஸ்திரம் சணநூல் வஸ்திரம் தரிச்சிருக்கேன், வெளியில் ராஜ வஸ்திரம் போட்டு மதில் மேலே நடந்துக்கிட்டு இருக்கேன்.
ராஜாவே, 2 பெண்கள் வராங்க. 2 பெண்கள் வந்து சொல்கிறாங்க, ராஜாவே, எங்கள் 2 பேருக்குள்ள பஞ்சாயத்து. என்ன பஞ்சாயத்து? நேற்று இவா பிள்ளைய சமைச்சு சாப்பிடலான்னு சொன்னாங்க. என் பிள்ளைய நான் சமைச்சு கொடுத்தேன், 2 பேரும் சாப்பிட்டோம். இன்னைக்கு இவா பிள்ளைய கூட சமைச்சு சாப்பிட்றலாம் அப்படின்னா தரமாட்டேன்னு சொல்கிறா. வேதம் சொல்லுது, ராஜா சணல் நூல் வஸ்திரத்தை என்ன செய்தானா? கிழித்துட்டு யாரை பிடிச்சி ஏஸ்தானா, வார்த்தையால் நிரம்ப எலிசா. இவன் தான் பொறுப்பெடுக்கணும். எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன், பொறுப்பெடுக்காதவர்கள். சத்தமாக சொல்லுங்க, பொறுப்பெடுக்காதவர்கள் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. வார்த்தை இல்லாத ராஜா. இவன் தான் ராஜா, இவன்கிட்ட வார்த்தை இல்லை. இவன் சொல்கிறான், சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை என்ன செய்யுங்க, வர சொல்லுங்க. அவனுடைய தலை அவனுடைய கழுத்தில் இருக்காது. பாருங்கள், எலிசாவின் தலை இன்றைக்கு அவன் மேல் இருந்தால் தேவன் அதற்கு ஏன் என் தலையை குறி வைக்காங்க? ஏசபேல் சொல்கிறா எலியாவை பார்த்து, நாளைக்கு இந்நேரத்திலே உன் தலை. ஏன்? ஆண்டவருடைய பிள்ளைகள் தலைக்கு அவ்வளோ காஸ்ட்லி. நல்லா கவனிங்க, அதில் தான் வாய் இருக்குங்கிறாங்க. ஏரோதனுடைய குமாரத்தை நடனம் ஆடினாலாம், சந்தோஷப்படுத்தினாலாம். அந்த ஏரோது சொல்கிறான், தேசத்தினுடைய பாதி நான் உனக்கு என்ன செய்தேன். மதுரையினுடைய பாதி என்ன, எவ்வளோ போகும்? மதுரையினுடைய பாதி, அதாவது அந்த வைகை பாலத்துக்கு அங்கிட்டு திருமங்கலம் வரைக்கும் எத்தனை லட்சம் கோடிக்கு போகும்? பாலத்துக்கு அங்கிட்டு இதே ஒரு 40,000 கோடிக்கு போகும். எது? அந்த நடுவில் இருக்க 15 ஏக்கர் இடம். ஒரு 100 லட்சம் கோடி. ஏரோதியால் பிலிப்பினுடைய மகள்கிட்ட ஏரோது கேட்குறான், தேசத்தில் பாதியை நான் உனக்கு தாரேன், என்ன வேணும்? அவள் சொல்கிறா, தேசத்தில் பாதி வேண்டாம், அதை விட காஸ்ட்லியான அபிஷேகம் பட்டவனுடைய யோவான் சானுடைய தலை. ஐயா, உன் தலை பல லட்சம் கோடிக்கு நிகரானது. கரங்களை தட். Your head is equivalent to lakhs and lakhs of crores of money. பிசாசு அதை கண்டுபிடிச்சு கேட்குறான், தேசத்தில் பாதி எனக்கு வேண்டாம், யோவான் சானகனுடைய தலை. உங்கள் வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சால் உங்களுடைய நட உட பாவனை, உங்கள் எண்ணம், உங்கள் சிந்தை, உங்கள் தரிசனமே இதாக போயிடும். டாப் கிளாஸ் விஷயம் உங்கள்கிட்ட மாத்திரம் தேவன் கொடுத்துருந்தா ஒரு நாளும் நம்ம லோ கிளாஸாக நடக்க போகிறதே கிடையாது. கரங்களை நல்லா தட்டி. நீங்கள் யார், அதுதான் சபையில் சொல்லிக் கொடுக்கும். You are equivalent to crores and crores of money. தேசத்தில் பாதி வேணுமா, மதுரையில் பாதி வேணுமா? அவ சொல்கிறான், நோ, யோவான் சானுடைய தலை, ஒரு தேவ பிள்ளையினுடைய தலை, நீ அவ்வளோ காஸ்ட்லி, ஒரு நாளும் சீப்பாக போயிடவே கூடாது. எல்லாம் சொல்லுங்கள், ஐ won't come down. எல்லாம் சொல்லுங்கள். ஆமாம், பைபிளில் போட்டிருக்கு. ஆமாம், எருசலேமில் இருந்து எங்கேயா எங்கே போனாங்களே, எம்மாவூர், கம் டவுன். ஆபிரகாம் போட்டிருக்கு, எகிப்திற்கு போன, கம் டவுன். ஒரு நாள் உங்கள் ஸ்தானத்தை விட்டு, நீங்கள் யார்? கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஆலயம். ஒரு நாளும் லோ கிளாஸான எண்ணங்களுக்கு, லோ கிளாஸான செயல்களுக்கு ஆகாப போல் உங்களை இனி விற்று போடவே கூடாது. அப்போ நல்லா கவனிங்க, எலிசா தலை அவனுக்கு போகணுமா? வாசிங்க. இப்போ பாருங்கள், ராஜா வஸ்திரத்தை கிழித்து, வசனம் இல்லாதவன் அடுத்த எல்லாம் பார்க்க சொல்லுவாங்க, வசனம் இல்லை என்றால் மற்றவர்களை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. திஸ் இஸ் நாட் த லீடர்ஷிப் குவாலிட்டி. ஒரு தலைவன் என்கிறவன் அவன் தான் பொறுப்பு எடுக்கிறவன். நான் தான் காரணம், நான் தான் பொறுப்பு.
ராஜா பொறுப்பு எடுக்கணும். பிரச்சனை, ஷார்ட்டேஜ், வேதனைன்னு உடனே பாஸ்டருக்கு நேராக தான் திரும்புகிறான். பாஸ்டர் எலிசாட்ட போய் நல்லா கவனிங்க. அப்பொழுது எலிசா சொல்கிறான், கர்த்தருடைய வார்த்தையை கேளும், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமைமா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று. அடுத்த வசனம் சொல்லுங்க, போடுங்க. அப்பொழுது ஒரு முந்திரி கொட்டை தனமாக கவனிங்க ஐயா. சூழ்நிலை பார்த்தா அங்கே பிள்ளைய சாப்பிட்டு ஃப்ரை பண்ணி உண்மையில் நான் யோசிச்சு பார்த்தேன், எப்படி ஒரு தாயால் பிள்ளைய சமைச்சு பசி. கழுத தலை 80 வெள்ளிக்காசாம். புறாக்கள் கார்பிடி பயிர்னு போட்டுருக்கு. ஆக்சுவலாக புறாக்கள் போடுகிற எச்சம் இருக்குல்ல, அந்த எச்சத்தை கழுவி அதில் வரக்கூடிய தானியம் கார்பிடி பயிர், அதுவும் காசு, பல்லாயிரக்கணக்கான ரூபா. இப்போ ஆட்டுத்தலைலாம் போயிட்டு, ஆட்டுத்தலையே கொஞ்சம் ஏழை ஜனங்கள் செலவழிச்சாலும் சில ருசிக்கு சாப்பிடுவாங்க. நான் ஒரு வழக்கமாக ஒரு ஹோட்டல் போவேன், அவருக்கு டிப்ஸு 10 ரூபா கொடுப்பேன். அவர் நல்ல ஒரு தோசையும் தலைக்கறி குழம்பையும் கொண்டு 5 ரூபா வச்சுருவார். வீட்டில் வந்தோன்னு என்ன சாப்பிட்டீங்க? ஒரு தோசை, ஒரு ஆம்லேட், வேறு ஒன்றும் சாப்பிடல. நைட்லாம் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. ஒரு நாள் 1 மணி வரைக்கும் தூங்காமல் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். கறி சாப்பிட்டீங்களா? கறி சாப்பிடல. வறுவல் வாங்கினேன், வறுவலும் வாங்கலை. கொஞ்சம் அவர் தலைக்கறியாக என்ன செய்வான், நான்வெஜ் சாப்பிடாதீங்க, சாப்பிடவே மாட்டேன். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆச்சரியம். புற்பூண்டுகள் நோவா ஜலப்பறையிலுக்கு முன்னால் வரைக்கும் ஆடு மாடுகள் எல்லாமே வெஜிடேரியன் தான் சாப்பிட்ருக்கோம். 1 அதிகாரத்தை வாசிங்க. ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன புலி பசித்தாலும் புல்லை தின்னாது. ஆனால் புல்லை தான் தின்றுருக்கு. நீங்கள் ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனை வசனம் அது? 1 2 மிருக ஜீவன்கள் சாப்பிடும்படி ஆண்டவர் புல்லையும் பூண்டுகளையும் உருவாக்கி எடுத்தவங்க வாசிங்க, பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன், எலிசா சொல்லிட்டேன், நாளை இந்நேரத்திலே ஒரு மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும். கையிலாக கொடுக்குறவன் சொல்கிறான், வானத்தில் பலகனியை திறந்தாலும் இது நடக்கவே நடக்காது. நல்லா கவனிங்க, ஒரு மனுஷனுடைய சொல்ல பரலோகம் நிறைவேற்ற எவ்வளவு ரெடியாக இருக்கு. நீங்கள் அதே அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, குஷ்டரோகிகள் 4 பேர். எத்தனை வசனம்? 4ஆம் வசனமா? குஷ்டரோகிகளான 4 பேர் ஒளிவு வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து why sit we here until we die? இங்கே உள்ள ஊருக்குள்ளேயே கழுத தலை கிடைக்கல, கால்படி பயிர் கிடைக்கல, ஜனங்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க, குதிரைகள்லாம் செத்துக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்க, ஆவியானவர் 4 குஷ்டரோகிகளோட பலமாக இடைபட ஆரம்பிக்கிறார். எல்லாம் பக்கத்தில் சொல்லுங்களேன், தேவன் உங்கள் பிரச்சனையை தீர்க்க 1000 வழிகளை, கோடி வழிகளை தேவன் இருதயங்களை ஏவி எழுப்புவார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பலவானை வெட்கப்படுத்தும்படி பலவீனர்களை, குஷ்டரோகிகளை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். ஆவியானவர் குஷ்டரோகிகளெல்லாம் ஏவாரா? ஐயா, பைபிளில் பார்த்தா ஆவியானவர் எவ்வளையும் மிருகங்களை ஏவினார். திமிங்கலத்தை கட்டளையிட்டார யோனாவுக்கு, போ. காட்ஸ் ப்ரொவிஷன். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, தேவனுடைய ப்ரொவிஷனுக்கு என்ன சொல்லலாம்? ப்ரொவிஷனுக்கு தமிழில் காட்ஸ். எல்லாம் சொல்லுங்கள், தேவனுடைய போஷாக். எல்லாம் சொல்லுங்கள், தேவனுடைய போஷாக். ஐயா, இப்போ தான் ஸ்விக்கி, ஜொமேட்டோ இதெல்லாம் கண்டுபிடிக்கிறேன்.
இதை 4000 5000 வருஷத்துக்கு முன்னாலே கவனிங்களேன் பேர்ட்ஸை வச்சு, காகங்களை வச்சு டைமுக்கு காலையிலையும் சாயங்காலமும் ஸ்விக்கி சொமோட்டோ மாதிரி தேவன் அழகாக இறைச்சி துண்டு அப்பத்தை போசிக்க கூடுமானார். கை வலிச்சிருமையா, கை வலிச்சு பிள்ளைகள் அடிக்க மாத்திரம் கை எப்படி வருது, கழுத உடம்பு நரம்புலாம் புட்டைக்க. கை தட்ட உங்கள் ஹார்ட்டுக்கு நல்லது. இந்த அடைப்பு கடைப்புலாம் இருக்காது. ஐயா 4 குஷ்டரோகிகளை ஏவினார், திமிங்கலத்தை ஏவினார், காகத்தை ஏவினார். ஆபிரகாம் மோரியா மலையில் பலியிட போகிறேன், அவன் வர்றதுக்கு முன்னாலேயே இன்னொரு வகையில் சொல்ல போனால் அந்த மலை ரொம்ப செங்குத்தான மலை. அந்த மலையில் ஆடு மாடுகள் ஏறவே முடியாது. ஆனால் ஆண்டவர் அங்கே ஒரு ஆட்டை ஏவி கரெக்டாக ஒரு முள்ளில் சிக்கிக்கிட்டு இருக்க பண்ணார். யெகோவா ஈரேன்னா என்ன தெரியுமா? உன் தேவைகளை சந்திக்கிறவர் மாத்திரம் கிடையாது, உன் தேவையை ஏற்கனவே தெரிஞ்சு வச்சு ஏற்கனவே ரெடி பண்ணி வைக்க அவர். யெகோவாயிரே யாவும் எனக்காய் முடித்தீரே, லோகஸ்தாபன முதலே கிறிஸ்து இயேசுவிலே முன் அறிந்து அழைத்தவரே. யெகோவாயிரே அபிரகாமுக்காய் ஆயத்தமாக்கின நன்மைகள், அபிரகாமுக்காய் தேவ பர்வதத்தில் ஆயத்தமாக்கிய ஆனந்த நன்மைகள், கண்கள் கண்டதில்லை கேட்டறிந்ததில்லை காணையான், கண்கள் கண்டதில்லை கேட்டறிந்ததில்லை காணையான். யெகோவாயிரே யாவும் எனக்காய் முடித்தீரே, லோகஸ்தாபன முதலே கிறிஸ்து இயேசுவிலே முன் அறிந்து அழைத்தவரே. யெகோவாயிரே அந்த நாள் வரையில் எந்தனை காப்பீரே, எந்த உமக்காய் சொந்தமாய் அளித்தேன். அந்த நாள் வரையில் எந்தனை காப்பீரே, எந்த உமக்காய் சொந்தமாய் அளித்தேன். சீயோன் பர்வதம் போல் யெகோவாயிரே யாவும் எனக்காய் முடித்தீரே, லோக கிறிஸ்து இயேசுவிலே முன் அறிந்து அழைத்தவரே. ஐயா பக்கத்தில் ஆண்டவர் ஒரு ஆட்டை ஏவினார். ஆவியானவர் பாருங்க, அந்த செங்குத்தான மலையில் ஒரு ஆடு ஏறி வந்து கரெக்டாக முள்ளுகளில் சிக்கிக்கிட்டு. ஆண்டவர் ஈசாக்க பலியிட சொல்லலை, எப்பா என் குமாரனை நான் 2000 வருஷத்துக்கு பிறகு நான் பலியிட போகிறேன். அந்த வேதனை, அந்த பெயின், நீ சிநேகிதன்பா, என் பிள்ளைய நான் பலியிட போகிறேன், சொந்த குமாரனாக இயேசுவேன். எனக்கு ரொம்ப அதை நினச்சிட்டா கஷ்டமாக இருக்குது. அதை சாம்பிளுக்கு நீயும் புரிஞ்சுக்கோன்னு சொல்கிறதுக்காக தான் நான் ஈசாக்க பலியிட சொன்னேன். ஆனால் ஈசாக்க நீ பலியிட வேண்டாம், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என் சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக சிலுவையில் ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? இப்போ குஷ்டரோகிகள் ஆண்டவர் ஏவுகிறாரு. ஏன்னா எலிசா சொல்லிட்டான்,
ஐயா யோசுவாவில் போட்டிருக்கு ஒரு மனுஷனுடைய சொல் கேட்டு. அதுக்கு முந்தின நாள் இல்லையா, பிந்தின நாள் யோசுவா 10ஆம் அதிகாரத்தில், சூரியனே நீ ஆயலோன் மேலும், சந்திரனே நீ கிபியோன் மேலும் தரித்து நில். பாருங்க எவ்வளோ பெரிய சூரியன் பூமியை விட 85 மடங்கு பெருசு. ஐயா இந்த பூமி உருண்டு வந்தால் நம்ம அண்டை கொடுக்க முடியுமா? தேர் உருண்டு வந்தாலே அண்டை கொடுக்கறதுக்கு பார்க்குற அந்த அண்டை கொடுக்குற குச்சியே 10 கிலோ இருக்கு. சூரியனை நிறுத்த முடியுமா? சந்திரனை நிறுத்த முடியுமா? யோசுவா 10ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு, அந்த நாள் முன்னாலே இல்லையா பின்னாலே இல்லையா, இப்படி ஒரு மனிதனுடைய சொல் கேட்டு. அப்போ நல்லா கவனிங்க. இப்போ எலிசா சொல்லிட்டான் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் ஒரு சத்தத்தை கட்டளை இடுகிறார். ஒரு சத்தத்தை கட்டளை இடுகிறார். ஒரு பெரிய இரைச்சலின் சத்தம், ரதங்களின் சத்தம், கட கட டம டமா டுமுடுமு. வேதம் சொல்லுகிறது முழு பரலோகமும் ஒர்க் பண்ணுது. எலிசா சொல்லிட்டான். 24 மணி நேரத்தில் யாராவது நம்மளை பார்த்து 24 மணி நேரத்தில் நாளை 10:20 ரிஜாய்ஸ் அசம்பிளி விசுவாசிகளே நீங்கள் எல்லாரும் கோடீஸ்வரர்களாய் மாறுவீர்கள், உங்கள் கையிலே 3 கோடி ரூபாய் 18 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு கையிலே கிடைக்கும் அப்படின்னா பக்கத்தில் தண்ணி கொஞ்சம் கொடுங்க. இன்னொருக்கா மறுக்கா இன்னொரு மறுக்கா. இது எப்படி இருக்கும்? 24 மணி நேரத்தில் எல்லாம் சாப்பாட்டுக்கே வழி இல்லை. இவன் சொல்கிற தீர்க்க தரிசனம் பார்த்தீங்கன்னா, ஐயா தேவனுடைய வார்த்தை என்பது எப்படின்னா, 99 வயசு ஆபிரகாமை பார்த்து உன்னுடைய சந்ததி நட்சத்திரங்களைப் போல இருக்கும், வானத்து நட்சத்திரங்களைப் போல, பூமியின் தூளை போல, கடற்கரை மணலை போல. தீர்க்க தரிசனம் அப்படின்னாலே நம்பவே முடியாது. I am a father of the world. am உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல். ஆபிரகாம் திரும்பி பார்த்துரு. அவர் சாரால் காமெடி பீஸு, ரொம்ப தமாஷா பேசுகிறேங்க பிதாவே. ஐயா தீர்க்க தரிசனாலே நம்ப முடியாது. எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள். வேதம் சொல்லுது, நீங்கள் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை நான் சொல்கிறது மாத்திரமில்லை, நான் செய்வேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத. இப்போ எலிசா சொல்லிட்டான், நாளை இந்நேரத்தில் சமாரியாவினுடைய ஒளிமுக வாசலில் 1 சேக்கல் கோதுமைமா 1 சேக்கலுக்கும், 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும். பார்த்தீங்கன்னா அவன் சொல்லிட்டான். 24 மணி நேரத்தில் அங்கே மியூசிக், சீரியல், இராணுவம் எல்லாம் பார்த்தீங்கன்னா விட்டு போட்டு ஓடுறாங்க. 4 குஷ்டரோகிகள் இருந்தா இருப்பான், செத்தா சாவோம் அப்படின்னு அந்த பாளையத்துக்குள்ளே போகிறாங்க. வேத வசனம் சொல்லுது, இந்த வசனத்தை வாசிங்க. குஷ்டரோகிகள் ஆ ஆ ஆ ஆ 8ஆம் வசனத்துக்கு போங்க. 2 ராஜாக்கள் 7. நல்லா பாருங்க. அந்த குஷ்டரோகிகள் பாருங்க, ஆவியானவர் குஷ்டரோகிகளை ஏழை சத்தமாக சொல்லுங்க, பக்கத்தில் கை கொடுத்து, என் தேவையை சந்திக்க 1000 வழியை கோடி வழியை தேவன் வைத்திருக்கிறார். என் வானத்திலிருந்து மன்னாவினால் போஷிப்பார், காகங்களை அனுப்பி இறைச்சியை கொடுத்து போஷிப்பார். வேற எப்படி போஷிப்பார் ஆண்டவர்? 20 அப்பம் இருந்துச்சான், அவன் ஆசீர்வதிச்சு எடுத்து கொடுக்குறானா. வேதம் சொல்லுகிறது 100 பேர் சாப்பிட்டாங்களாம் எலிசாவுக்கு முன்பாக. வனாந்தரத்தில் 5 அப்பம் 2 மீன். வேதம் சொல்லுகிறது, அவர் பிதாவே எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அன்சீன் வேர்ல்டில் இருந்து ஐயா பார்த்தீங்கன்னா 30 கிட்டத்தட்ட 25,000 பேர், 30,000 வேற கிட்டத்தட்ட அரை மணி நேரத்தில் சாப்பாடு பந்தின்னு ஆரம்பித்த மேக்சிமம் ஜனங்கள் அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ளே வெயிட் பண்ண மாட்டாங்க. 1 மணி நேரத்துக்குள்ளே 30 உலகத்தில் எந்த மிஷினும் எந்த கம்ப்யூட்டரும் கண்டுபிடிக்காததை தேவன் செய்வார்.
பார்த்தீங்கன்னா குஷ்டரோகிகள் போகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், எலிசா என்கிற ஒரு மனுஷன் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற முழு பரலோகமும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. இயேசு என்கிற ஒரு தேவ புத்திரன், சன் ஆஃப் காட் சொன்னதை இந்த பூமி முழுது வெளிச்சத்தை உண்டாக்கின ஆவியானவர் இந்த கால வேளையில் நீ எதை வாயை திறந்து சொன்னாலும் நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார், உன் குறைவை நிறைவாக்குவார். முழு பரலோகமும் உனக்காய் காத்து கொண்டு இருக்கிறது, செயல்பட்டு கொண்டு இருக்கு. பேசு, மனுபுத்திரனை எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்க பற்றி பேசு. நீ பேச வேண்டியது பேசு. நான் சதையை கொடுப்பேன், நான் நரம்பை கொடுப்பேன், நான் ரத்தத்தை கொடுப்பேன், நான் ஆவியை கொடுப்பேன், நான் சதையை கொடுப்பேன். பேசுறதுக்கு என்னையா, பேசு. ஊரில் உள்ள காரியங்கள்லாம் பேச முடியும், குறை பேச முடியும், கோபம் பேச முடியும், இங்கே உள்ளது அங்கே அதெல்லாம் பேச விசுவாசிகளுக்கு அறிவு இருக்கு. ஆனால் என்ன சொல்ல வர்ற, எல்லாம் சொல்லுங்க, ஜீவனுள்ள வசனத்தை, ஜீவ வார்த்தையை நீங்கள் பேசி பாருங்க ஐயா, முழு பரலோகமும் உங்கள் பக்கத்தில் நிற்கும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். வாசிங்க அந்த வசனத்தை. 7 15 16 வாசிங்க. அவர்கள் யோர்தான் மட்டும் அவர்களை பின்தொடர்ந்து போனார்கள். சீரியர் தீவிரித்து ஓடுகையில் அவர்கள் எரிந்து போட்ட வஸ்திரங்களாலும் தட்டு முட்டுகளாலும் வழியெல்லாம் நிறைந்திருந்தது. அனுப்பப்பட்டவர்கள் திரும்பி வந்து ராஜாவுக்கு அதை அறிவித்தார்கள். 16 வசனம் வாசிங்க. அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். நல்ல கரங்களை, கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஒரு மரக்கால் கோதுமையுமா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. ராஜா தனக்கு கையிலாக கொடுக்கிற அந்த பிரதானியை ஒளிமுக வாசலில் விசாரிப்பாய் இருக்க கட்டளையிட்டு இருந்தான். ஒளிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருக்கி மிதித்ததினால் ராஜா தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து சொல்லியிருந்தபடி அவன் யானை மிதித்து சாகலைங்க, கோழி மிதித்து குஞ்சு சாகவா போகுது அப்படிம்பாங்க. இப்போ இங்கே யார் மிதித்து செத்தா? இவன். உன் கண்களால் நீ காண்பாய், ஆனால் நீ என்ன செய்ய மாட்டாய், சாப்பிட மாட்டாய். அதை சாப்பிட மாட்டாய் என்றான். சாப்பிடாமலே செத்து போனான். நான் என்ன சொல்ல வரேன், நீங்களும் நானும் வாக்கு தத்தங்களை, வேதம் சொல்லுது, வாக்கு தத்தம் பண்ணினவர் வானமும் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகளோ ஐயா இந்த கால வேளையில் ஒரு ஆட்டுக்குட்டிகிட்ட பேசி மோரியா மலைக்கு ஈசாக்கு வர்றதுக்கு முன்னாலேயே அங்கே ப்ரெசண்டாக இருக்க பண்ணின கர்த்தர், ஆதாமை உருவாக்கு முன்னாலேயே ஏதேன் தோட்டத்தை உருவாக்கின கர்த்தர், ஈசாக்கு பலியிட தன்னை ஒப்பு கொடுத்த அன்னைக்கே ரெபேக்கால் அன்னைக்கு தான் பிறக்கிறா. நீங்கள் ஆதியாகமம் 24:22 பார்த்தீங்கன்னா பெத்துவேலுக்கு குமாரத்தி ரெபேக்காள் பிறந்தாள் என்று ஒரு செய்தி வருது. என்னைக்கு பலிபீடம், ஐயா பொண்ணு மாப்பிள்ளை, பொண்ணு கிடைக்கல, மாப்பிள்ளை கிடைக்கல, கவலையே படாதீங்க, எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். என் குடும்பத்துக்கு ஏற்ற மணமகனை, மணமகளை, மருமகனை, மருமகளை தேவன் ஏற்கனவே ரெடி பண்ணி என்ன செஞ்சிட்டார், வச்சிட்டார். நீங்கள் வாயை திறந்து பேசுங்க. எலிசா சொன்ன ஒரு வார்த்தைக்காக எங்கே இருந்தோ ஒரு சத்தம், சீரிய இராணுவம் விட்டு போட்டு ஓடுது. எங்கே இருந்தோ குஷ்டரோகி, இந்த ஜனங்களுக்கு 4 குஷ்டரோகிகள் பரலோகத்துக்கு வந்திருப்பாங்க, வந்து சொல்கிறாங்க, சீரிய பாளையத்தில் ஒருத்தருமே இல்லை. 24 மணி நேரத்திற்குள்ளாக எலிசா சொன்ன வார்த்தையை நிறைவேற்றக்கூடுமானால், அப்போ பாஸ்டர் ஊழியக்காரங்க இல்லை, நீங்கள் ஒரு வசனத்தை வாசிக்கல. மார்க்கு 5:27 வாசிங்க. ஒரு பெண், ஒரு விசுவாசி, மார்க் 5:27 சொல்லி நான் முடிச்சு ஜோம் பண்ண போகிறேன். டீ வந்துடுச்சாப்பா? பெரும்பாடுள்ள ஸ்திரீ, கவனிங்க, 12 வருஷம் பீரியட்ஸ் ப்ராப்ளம், 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ. நல்ல கவனிங்க, அவன் என்ன சொல்கிறான், நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவே.
நேற்று அதான் சொன்னேன், ஹீலிங் சர்வீஸில் எல்லாவற்றையும் அவன் செலவழித்து முடிச்சிட்டான். சற்றேகளும் குணமாகாமல் எல்லாத்தையும் மேக்சிமம் டாக்டர் கொடுத்து முடிச்சுட்டா. ஸ்கேனா சிடி ஸ்கேன்னாலேயே வயிற்றில் பிரச்சனை இல்லாட்டாலும் பிரச்சனை வந்துடும் போல். சிடி ஸ்கேன் ஃபுல் ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாச்சுன்னு 9,000 ரூபா. அதை எழுதும்போது டாக்டர்ஸை பார்க்குற அவ்வளோ சிடி ஸ்கேன் எடுத்துருங்க, ரொம்ப நல்லது. $15,000 என்ன பல ரேஞ்சில் இருக்குது போல். உங்களுக்கு எவ்வளவு? எனக்கு 40,000. ஏன் 40,000? இதுக்கு மண்டைக்கு மாத்திரம் எடுக்க ஸ்கேன். சற்றாகிலும் குணமடையலை, எல்லாம் காலி, சுகம் அடையலை. அவள் சொல்றா, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி பிரச்சனையை பார்த்து பார்த்து நொந்துட்டீங்களா, பதிலை பேச ஆரம்பிங்க. ஐயா உங்கள் பிரச்சனை அவருக்கு தெரியுமா? தெரியும். பிரச்சனையை சொல்லி அழாதீங்க, பதிலை சொல்லி பலன் அடைங்க. தாவீது எப்படி இது பண்ணா தெரியுமா? அப்போஸ்தலர் 2:25 போட்டிருக்கு, கர்த்தரை எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். இந்த கால வேளையில் நன்மை உங்களுக்கு உண்டாக வேண்டுமானால் அப்போஸ்தலர் 2:25, கர்த்தரை எனக்கு முன்பாக நான் வைத்து நோக்கி கொண்டிருக்கிறேன். அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி என் வலது பார்சத்திலே. ஐயா இல்லை சத்தமாக சொல்லுங்க, கர்த்தரை பார்த்துட்டே இருங்க, பிரச்சனையை பார்க்காதீங்க. கர்த்தரை பார்த்துக்கிட்டே இருந்து அப்படி கோலியாத்தா பாருங்க. கர்த்தரை பார்த்துக்கிட்டே இருங்க, கோலியாத்தை பாருங்க, ஒன்றுமே இல்லாமல் போயிடும். கோலியாத்தை பார்த்துக்கிட்டே இருந்து நம்ம பண்ணுறது பாருங்கள், நம்ம பண்ணுற தப்பை பாருங்கள். கோலியாத்தை கடனையே பார்த்துக்கிட்டு இருந்து மண்டைக்கில் ஏதோ குறுகுறுன்னு பண்ணுதே, பண்ணும்ல. இந்த விளக்கெண்ணையை குடிச்சிட்டே முழிக்கிற மொழியே விளக்கெண்ணெய் இதானே. பிரச்சனைகளை பேசாதீங்க, பதிலை பேசுங்க. நான் என்னைக்கு வாயை திறந்து பிரச்சனையை சொல்ல, ஐயோ வயிறு வலிக்க, வயிறு குத்துது, அம்மா சொஸ்தமாவேன் என்று சொன்னாலோ வேதம் சொல்லுகிறது, அன்றைக்கே அவரை தொட்டு கூட்டத்திற்குள்ளே சொஸ்தமா. ஐயா வாய்ட்டு அவன் சொல்லுறா, முழு பரலோகமும் அவனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கு. இந்த கால வேளையில் நான் சொல்கிறேன், பதிலை பேசுங்க. வெளிச்சம் உண்டாக கடவுள் முழு பரலோகமும் இருக்கும். நாளை இந்நேரத்தில் 1 மரக்கால் கோதுமைமா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சுவக்களுக்கும் சமாரியா வாசலில் விற்கப்படும். பதில பேசினா எரேமியா, முழு பரலோகம் அவனுக்கு கோஆப்ரேட் பண்ண கூடுமானால் இந்த கால வேளையில் விசுவாசிய தேவ பிள்ளையே, உன் பிரச்சனைகளை பேச. பண கஷ்டமா? என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். பிள்ளைகள் என் மனம் போல இருக்கா, பிரச்சனைகளை பேசாத. என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கும், என் பிள்ளைகள் ஞானத்தில் வளர்த்தியில தேவ கிருபையில மனுஷ தேவையில அதிகமாக விருத்தி அடையும். என் புருஷன் ஜாக்கிரதை உள்ளவன், நல்லொழுக்கம் உள்ளவன், பரிசுத்த கைகளை உயர்த்தி ஜெபிப்பான். என்னுடைய மனைவி குணசாலி, புத்திசாலி, அவள் குணசாலி என்பது ஊரார் எல்லாரும் அறிவார்கள். தயையுள்ள போதக நாவையில இருக்கு. ஞானம் விளங்க நாவை திறக்கிறாள். உங்க மனைவியை பத்தி அப்படி சொல்லுங்க, உங்க பிள்ளைகளை பத்தி அப்படி சொல்லுங்க, உங்க கணவனை பத்தி சொல்லுங்க. குறைவு பயங்கர ஷார்டேஜா, கர்த்தரை தேடுகிற எனக்கு ஒரு நன்மையும். நீ அப்படி சொல்லி பாருங்க, முழு பரலோகமும் உங்களோட கூட நின்று உங்களுக்கு அற்புதங்களை செய்ய தயாராக இருக்கிறோம். எல்லாரும் எழுந்திருக்கலாங்க. ஓ ராமா சியாந்தாலாமா கதரபனபல. கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். அப்படியே கர்த்தருக்கு கொடுத்துருவோம் காணிக்கைகள். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உனக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? கரங்களை தட்டி. வானலும் பூமியிலும் செங்கடலை நீர் பிளந்து உந்த
உந்தன் ஜனங்களை நடத்தி செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றி. நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்று மாக்கு மாறாதவர். நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்று மாக்கு உமக்கொப்பானவர் யார்? கரங்களை தட்டி உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் தூதர்கள் உண்ணும் உணவாள் தூதர்கள் உண்ணும் உணவாள் இந்த ஜனங்களை போஷித்திரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? சத்தத்தை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி இன்னொரு முறை உமக்கொப்பானவர் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ மலையை நீ பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தே. உம் நாமம் அதிசயம் மீண்டும் அற்புதம் செய்திடுவே. உம் நாமம் அதிசயம் மீண்டும் அற்புதம் செய்திடுவே. நல்ல கரங்களை தட்டி நல்ல ஆவியில நான் உரபல சந்தரபல கதரபல பலப வேரபல பல சகரபல பல 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 யார் வானத்திலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் நல்ல கரங்கள் கரங்களை தட்டி எனக்காக எல்லாம் எனக்காக பரலோகம் கிரியை செய்ய துடித்து கொண்டிருக்கிறது. ஜீவ வார்த்தைகளை, வாக்கு தத்தங்களை, பொருளாதார செழிப்பை, சுகத்தை, சமாதானத்தை, அன்பை பேசுவேன். எனக்காக பரலோகம் கிரியை செய்யும். பரலோகம் என்னோடு கூட செயல்படும்.
கர்த்தாவே உமது ஜனத்தை ஆசீர்வாதி. இந்த பிள்ளைகள் வாக்கு தத்தங்களை நல்ல வார்த்தைகளை எடுத்து பேசும் பொழுது எலிசா பேசின மாத்திரத்தில் முழு பரலோகமும் அவன் வார்த்தையை நிறைவேற்றும்படியாய் ஆண்டவரே, பெரும்பாடுள்ள ஸ்திரீ சொஸ்தமாவேன் என்று சொன்ன மாத்திரத்திலே சுகமாகும்படி முழு பரலோகமும் கிரியை செய்யும். ஆண்டவரே, இந்த கால வேளையிலே ஒரு பிள்ளைகள் பேசுகிற வாக்கு தத்தங்கள், வேத வசனங்கள் முழு பரலோகமும் இந்த வாரத்தில் நிறைவேற்றட்டும். நான் பேசின கர்த்தர் இந்த வாரத்தில் அற்புதங்களை செய்தார். கர்த்தர் எனக்கு அதிசயங்களை செய்தார். நான் கர்த்தருக்கு இந்த காணிக்கையை கொடுக்குறேன், சூப்பர் நேச்சுரலாய் பணம் வந்தது என்று சொல்லும்படி பிள்ளைகள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க, தேவைகளை சந்திங்க, குறைவை நிறைவாய் மாற்றுங்க. எங்கள் பிள்ளைங்க வாழ்ந்துருக்கட்டும்ப்பா, கடன் இல்லாமல், வட்டி இல்லாமல், வாடகை இல்லாமல், வாட்டம் இல்லாமல், வியாதி இல்லாமல், சுகதேகியாய் வாழ்ந்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. இந்த பிறந்த நாள் திருமண நாளுக்கு நான் ஜெபம் பண்ண போகிறேன். இன்று மாலை கவனிங்க, ஒரு விசேஷித்த கூட்டம் இருக்குது. எல்லாரும் வர வேண்டாம் தயவு செய்து. எல்லாரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். பூர்ணி சிஸ்டர் சிரிக்காங்க, பாஸ்டர் பொடி வச்சு பேசுகிறார். அவர் என்ன செய்யணும்? யார் யாருக்கு பணம் தேவையோ அவங்க மாத்திரம் வாங்க. பொருளாதார அற்புதங்களை பற்றி நான் பேச போகிறேன். பணம் எனக்கு தேவையே இல்லை பாஸ்டர், நிம்மதியாக இருக்குது. அப்படி யாராவது இருக்கீங்களா? கொஞ்சம் கையை வைத்துங்க. உங்கள்கிட்ட கொஞ்சம் கடன் வாங்கணும்னு நினைக்கிறேன். அப்படி சாயங்காலம் ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ, பொருளாதார செழிப்புக்கு நான் சாயங்காலம் நான் பேச போகிறேன். ஒருவேளை யாராவது சாட்சி சொல்ல ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் வரலாம் தேவையானால். நான் அந்த பொருளாதார செழிப்பு பற்றி தான் இந்த மாலை கூட்டத்தில் நான் பேச போகிறேன். வருகிற சனிக்கிழமை சுகம். நேற்று கூட்டம் எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வந்துச்சு? வந்திருந்தீங்களா? ஆமாம், நேற்று செழிப்பின் நதி, சுகத்தின் நதி, சமாதானத்தின் நதி, 3 நதிகளை பற்றி நான் எடுத்தேன். இன்றைக்கு மாலையில் எனக்கு ஒரு ஸ்ட்ராங் லீடிங், பொருளாதார செழிப்பை பற்றி நான் பேச போகிறேன். பாஸ்டர், அப்போ எங்களுக்காக தான் பேச போகிறீங்க? சத்தியமாக உங்களுக்கு பேசலை. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, எனக்காக நான் பேசுகிறேம்மா. நான் பேசுகிறது முதல் பிளஸ்ஸிங் யார் மேலே தெரியுமா? ஏன் நீங்கள் வந்தால் உங்களுக்கு நல்லது. இதுக்கு மேலே பச்சையாக பளிச்சுன்னு ஒரு பாஸ்டர் சொல்ல முடியுமான்னு தெரியலை. அதனால் சாயங்கால கூட்டங்களுக்கு நீங்கள் வாங்க. பொருளாதார செழிப்புக்காக பாஸ்டர் பூயாவரம் பண்ணணுமே, பூயாவரத்தை இடையில விட்டுட்டு வாங்க. தமிழ் ஆண்டுடைய வார்த்தையை முக்கியப்படுத்தி வரணும், சரியா? பூன்னு அப்படிங்கிறத விட ஏசப்பா அப்படின்னா பூக்கடையை வச்சுக்கிட்டு உங்களை தேடி வரணும், நீங்கள் தேடி போக வேண்டாம். அல்லேலூயா. ஆகவே இந்த பர்த்டே வெட்டிங்கிட்ட யாருக்கு வரதா? இந்த வாரத்தில் பிறந்த நாள், திருமண நாள் யாருக்காவது? ஜாய்க்கு பர்த்டே, வெரி குட். வேறு 14th, வெரி குட். வேறு 2 மருமகளுக்கும், எப்சிக்கும் பர்த்டே, ஜெயபிரீதாக்கும் பர்த்டே, வெரி குட். வேறு ஜோம் பண்ணிடலாமா? கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தினால அருமையான எங்கள் பிள்ளைங்க ஜாய்க்காக, ஜெயபிரீதாக்காக, ஹெப்சிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டினவர், பாதையை நெய்யாய் பொழிந்தவர். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை, சுகத்தை, ஜீவனை, பொருளாதார செழிப்பை, மேன்மையை, மகிமையை, பெர்மனண்ட் ஜாப்பை, சம்பள உயர்வை நான் பேசுகிறேன். நிரந்தர வேலை, வருமானங்கள் உண்டாகட்டும். ஆண்டவரை கொடுத்த பிள்ளைகள் கர்ப்பத்தின் கண் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். பீட்டர் பிரதர், ஆரோக்கியமான சிஸ்டர், அருமையான பூர்ணி சிஸ்டர், ஃபெலிக்ஸ், ஜெயபிரீதா, மனோஜ், ரெடியா, ஜாய், ஜெஸ்லி, எல்லாரையும் ப்ளஸ் பண்ணுகிறோம். விசேஷமாய் எங்கள் சபையில் சாரா பேச்சு இவங்களுடைய தகப்பனார் சங்கர்லங்க ஐயா, ஆண்டவரே, அவங்க வெள்ளிக்கிழமை காலையில் கர்த்தருக்குள் நித்திரை அடைஞ்சாங்க. அந்த குடும்பத்தை நீங்கள் ஆறுதல் படுத்துவீராக. ஆண்டவரே, இந்த குடும்பம் முழுவதையும் பொறுப்படுத்திக்கொள்ளுங்க. இதனால் எங்கள் ரிஜாய்ஸ் ஃபேமிலியை ஆசீர்வதிக்கும். இவங்க பேசுகிற நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்கட்டும் ஐயா. இந்த மாலையில் பொருளாதார பிரேக் த்ரூ, ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ, இந்த மாலை கூட்டங்களை நீர் ஆசீர்வதியும். தடைகளை எல்லாம் நீக்கி போடும். சனிக்கிழமை ஹீலிங் சர்வீஸை ஆசீர்வதியும். கர்த்தாவே, செவ்வாய்க்கிழமை சகோதரிகள் ஜெபத்தை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியான அந்யோன்ய சமாதான சந்தோஷம் அனைவரோடு இருப்பதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சாயங்காலம் 6:30க்கு ஆரம்பித்து 8 மணிக்கு சரியாக முடிவடையும். இந்த பொருளாதார செழிப்புக்கு சாயங்காலம் ஒரு விசேஷத்தை கூட்டம் இருக்குது. சனிக்கிழமை தோறும் நாச்சியாரெலாம் வந்துடணும். வர்ற சனிக்கிழமை பொருளாதார தெய்வீக சுகம் சனிக்கிழமை சாயங்காலம் 6:30க்கு நடக்கும்.
டீ சாப்பிட்டு போங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் bless you.